கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 2 நாளாகவும் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை, அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். அவர்கள் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன். அப்ப சேமம் இல்லாத ஒரு நிலையை நாம் இங்க பார்க்கிறோம். எதனால ஆண்டவர் சேமத்தை கொடாதபடிக்கு தடை செய்து நிறுத்தினார் என்று நாம பார்த்தா 13ஆம் வசனம், நான் மழை இல்லாதபடிக்கு வானத்தை அடைத்து, மழை பெஞ்சாதான் எல்லாமே விளையும், ஒரு செழிப்பு உண்டாகும். அந்த செழிப்பு வராதபடிக்கு மழையே கர்த்தர் அடைத்து போடுகிறாராம். அடுத்தது பாத்தீங்கன்னா, அல்லது தேசத்தை அழிக்க வெட்டுக்கிளிகளுக்கு கட்டளையிட்டு, இப்ப பாத்தீங்கன்னா தண்ணீர்கள் ஆற்றிலேயோ இல்ல ஓடையிலயோ இருக்கும். அதன் மூலமா நம்ம ஒரு செழிப்பை கொண்டு வரலாம். அதையே நான் அழிப்ப வெட்டுக்கிளிகளை வைக்கின்றார். அல்லது என் ஜனத்திற்குள் கொள்ளை நோயை அனுப்பும். நம்ம பலத்தோடு இந்த காரியங்களை செய்யும் பொழுது, நீ பலன் இருந்தாதானே இதை செய்வ, ஒரு கொள்ளை நோயை அனுப்புகிறாராம். ஏன் இதை அனுப்புகிறான்னு சொல்லும் பொழுது, நாம் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்ததினால நம்முடைய ஆசீர்வாதங்களை அவரே தடை செய்கிறார். மழையை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைக்கிறார். தேசத்தை அழிக்க வெட்டுக்கிளிகளுக்கு கட்டளையிடுகிறார். அல்லது ஜனத்திற்குள்ளே கொள்ள நோயை அனுப்புகிறார். இது மாறினாதான் தேசம் என்று சொல்லும் பொழுது நம்முடைய குடும்பத்தை குறிக்கிறது, நம் திருச்சபைகளை குறிக்கிறது, நாம் வாழுகிற இடங்களை குறிக்கிறது. இது மாறணும்னா நாம என்ன செய்யணும்? 14ஆம் வசனத்துல, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி, அவர் நாமம் தரிக்கப்பட்ட அவருடைய பிள்ளைகள் அவருக்கு முன்பாக தாழ்த்தல. அடுத்தது ஜெபம் பண்ணல, என் முகத்தை தேடி அவர் முகத்தை தேடல, தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பல. இதனாலதான் மழையை அடைச்சிட்டாரு, தேசத்தை அழிக்க வெட்டிகளை கட்டளையிட்டாரு, கொள்ளை நோயை அனுப்பிட்டாரு. இப்ப நாம அவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தும் பொழுது, நாம் செபிக்கும் பொழுது, அவர் முகத்தை தேடும் பொழுது, நாம் பொல்லாத வழிகளை விட்டு மனம் தீரும் பொழுது, அப்பொழுதுதான் பரலோகத்தில் இருக்கிற நம் பிதா நம்முடைய ஜபங்களை கேட்டு நம் பாவங்களை மன்னித்து நம்முடைய குடும்பத்திற்கோ திருச்சபைக்கோ ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அன்பான சகோதர சகோதரிகளே, நம்மளுடைய ஆசீர்வாதம் கர்த்தர்கிட்ட இருக்கு. அதை நாம பெறணும்னா நாம அவருக்கு முன்பாக நாங்க ஒன்றுமே கிடையாதுன்னு சொல்லி எல்லா பெருமையும், எல்லா அந்த காரியங்கள் அனைத்தும் நமக்குள்ள என்னென்ன பெருமைகள் இருக்கிறதோ, என்னென்ன உயர்வுகள் இருக்கிறதோ அத்தனையும் அவர் பாதத்துல வைத்து நம்மை தாழ்த்தி, அடுத்தது நம்ம செபிக்கணும் இரவும் பகலும். அடுத்த காரியங்கள் பார்த்தீங்கன்னா அவர் முகத்தை தேடணும். யார் பெரிய பெரிய பணக்காருடைய முகத்தை தேடுவோம், இல்ல அதிகாரியுடைய முகத்தை தேடுவோம், அதையெல்லாம் விட்டுட்டு அவர் முகத்தை தேடி நம்முடைய வழிகள், எந்த வழியில நம்ம போறோம், பொல்லாத வழியா பரிசுத்த வழியான்னு சொல்லி ஆராய்ந்து நம்முடைய பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பும் பொழுது, அப்பொழுது நம்ம இந்த காரியங்களை செய்யும் பொழுதுதான் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு கர்த்தர் நம் பாவத்தை மன்னித்து நம் குடும்பத்திற்கும் திருச்சபைக்கும் நாம் வாழுகிற இடங்களுக்கும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். நாம் செபிக்கலாம். அன்பான பிதாவே, இதோ தகப்பனே, இந்த நாளில இந்த வார்த்தையின்படி நீர் எங்கள் குடும்பங்களுக்கும் திருச்சபைக்கும் சேமத்தை கொடுப்பீராக. சேமம் இல்லாதபடிக்கு நாங்கள் செய்த பாவங்கள், அக்கிரமங்கள், அநியாயங்கள் மழை அடைத்திருக்குமானால், அல்லது ஆண்டவரே ஏசப்பா, இதோ வெட்டுக்கிளிகளை அனுப்பி அழித்து கர்த்தாவே எங்கள் நன்மைகளை பிடுங்குமானால், எங்களுக்கு கொள்ளை நோயை தகப்பனே ஆண்டவரே வருவிக்குமானால், கிருபையாய் மன்னித்து
எங்களை உமக்கு முன்பாக தாழ்த்துகிறோம். நீர் எங்கள் பாவங்களை மன்னித்து எங்களுக்கு சேமத்தை கொடுப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென்.